ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் சிந்தாமணி. எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான் நாங்க போடுற வீடியோ தான் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிந்தாமணி சிக்கன் செய்ய முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை மேலே வைக்கணும். பாத்திரம் கொஞ்சம் காஞ்சதும் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக காஞ்சதும் 25 வரமிளகா விதையை எடுத்துகிட்டு போடணும். விதையோடு போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாகிடும். அதனால் விதையை எடுத்துகிட்டு ஒரு 25 மிளகா, இதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகிற பொருள். இது வரமிளகா போட்டு லேசாக வதக்கிக்கலாம். மிளகா போட்டு அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம். இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சும்மா லேசாக பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் கொங்கு நாடு ஸ்பெஷல் சிக்கன். இது சவுத் சைட் ஃபுல்லாக இது ஸ்பெஷலான சிக்கன். இதில் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான், ஈஸியாக செஞ்சிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே இடித்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு முழு பூண்டு, பெரிய பூண்டில் ஒரு முழு பூண்டு, அதில் பாதி இஞ்சி, ஒரு 1.5 இன்ச் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டு 20 செகண்ட் வதக்கியிருப்போம். இஞ்சி வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ கழுவி வச்ச சிக்கன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண சிக்கன் 1/2 kg, இதே ஆட் பண்ணிக்கலாம். கறி போட்டு ஒரு பெரட்டுட்டு அடுத்தது மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே அதுவே வெந்துடும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டிஷ் நல்லா காரசாரமாக தான் இருக்கும். அதுக்காக தான் 25 மிளகா போட்டுது விதை எடுத்துகிட்டு. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா ஒரு 20 மிளகா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கறி போட்டு வதக்கிருந்தோம். இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு லேசாக. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்து நம்ம திருப்பி போடலாம். இப்போ சிக்கன் போட்டு 5 நிமிஷம் ஆகுது. திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சிக்கன் வேக வச்சு 10 நிமிஷம் ஆகுது. திறக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆயிடுச்சு. சிக்கன் பார்க்கவே சூப்பராக இருக்குப்பா. இப்போ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்துருச்சா பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. அப்படியே இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரை ஆகட்டும். இப்போ லேசாக திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ சிக்கன் போட்டு 20 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம். 10 நிமிஷம் அப்படியே திறந்து விட்டு ட்ரை பண்ணோம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிந்தாமணி சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டில் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது கிள்ளி போட்ட சாம்பாருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching. Thanks for watching. Thanks for watching.